சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். மகேஷ் வீட்டுக்கு போயிட்டு கிருஷ கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிருஷுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் மீனா வீட்டுக்கு வராங்க. ஆல்ரெடி ரோகிணியுமே அங்கேயே இருந்திருப்பாங்க. ரோகிணியோட பேக் வேறு சோஃபாவில் இருக்கும். கிருஷை தூக்கலான்னு போகிறப்போ அங்கே சோஃபாவில் பேக் இருந்திருக்கும். அது மீனா பார்த்துட்றாங்க. இந்த பேக் யாருது, இது ரோகிணி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மகேஷ் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இல்லை, இது என்னோட பேக் தான், ஏன் ரோகிணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவான், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கணும் சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அடுத்து ரோகிணியை கிருஷி கூட்டிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகிறப்போ அங்கே ரோகிணியோட ஸ்லிப்பர் இருக்குது. அந்த ஸ்லிப்பரை பார்த்துட்டு ரோகிணியோடைய ஸ்லிப்பர் ஆச்சு, எப்படி இங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. முத்துக்கும் ஒரே ஷாக். ஆமாம், பார்லரோட செருப்பு தான் இது, எப்படி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து உள்ளே போயிட்டு மகேஷ் கிட்ட கேட்குறாங்க, எப்படி இது பார்லரோட செருப்பாச்சே இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு சந்தேகம் வருது. ரோகிணி ரூம்குள்ளே இருந்துட்டு ஐயோ போச்சு, எல்லாமே மாட்டிக்க போகிறேன் நான், இப்போ இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னைக்கு ஒரே நாளே எல்லாம் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கே ஃபீல் பண்ணுறாங்க. மகேஸ்வரி அதுக்கு என்ன சொல்லி சமாளிப்பாங்கன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.